ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பட்ஸு வாங்குங்கம்மா. பட்ஸு வாங்குங்கம்மா. நல்ல பட்ஸாக இருக்குமா? பட்ஸு வாங்குவாங்கம்மா. நல்ல பட்ஸுமா. பட்ஸு வாங்குங்க. பட்ஸு வாங்க. எவ்வளோம்மா பட்ஸு? 1.20 ஜாஸ்தியாக சொல்கிறியம்மா. நீங்கள் கொடுக்குற 20 ரூபாயில் எனக்கு வரதே வெறும் 5 ரூபா தான்மா. பரவாயில்ல, உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்கம்மா. சரி, பட்ஸ் கொடுங்க. இந்தாம்மா 100 ரூபா. 100 ரூபாய்க்கு கொடுங்க. ஐயோ, என்கிட்ட வெறும் 4 பட்ஸ் தான்மா இருக்குது. பரவாயில்ல, 4 பட்ஸ் கொடுங்க. இந்தாங்கம்மா. தேங்க்யூம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஓகேம்மா. இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தா இன்னும் 2 நாளைக்கு வரும். சரி. ஏய், எங்கடி போயிட்டு வர? காசு எங்கடி? என்கிட்ட இல்லைண்ணா. பொய் சொல்லாத. எனக்கு இப்போ காசு வேணும். யாருக்கிட்டே கேட்டு காசு வாங்கிட்டு வா. எனக்கு காசு இப்போ தரப்போறியா இல்லையா? போடி, போய் வாங்கிட்டு வா. அம்மா, நம்ம சம்பாதிச்சிட்டு வந்ததே 100 ரூபா தான். இவர் வேற காசு கேட்குறாரு. காய்கறி வேற வாங்கணும். என்ன பண்ணுறது? என்னம்மா வெளியே நின்றுட்டுருக்க? இல்லைண்ணா, அது இரு, நான் அவன்கிட்ட போய் பேசுகிறேன். அண்ணா வேண்டாண்ணா. பின்னம்மா வெளியே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? எப்பவுமே இப்படி தான் பண்ணுறான் அவன். அண்ணா இல்லைண்ணா. கைவிடு. டேய் சொல்கிற சாயது. ஏன்டா இப்படி உடம்பு கெடுத்துக்கிற? என்னடா வளர்ற? நான் கிங்குடா. டேய், ஏன்டா இப்படி பண்ணுற? உன் தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா? நீ எங்கேயாச்சும் வேலை போய் சம்பாதிக்காம கடன் மேலே கடன் வாங்கி அவளை கடனை கட்ட சொல்கிறியே, அறிவில்லை? ஏய், இது என் குடும்ப விஷயம். நீ ஃப்ரெண்டுன்றதுனால தான் உன்னை சும்மா விட்றேன். இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். போ, என் மூஞ்சிலே முழிக்காத. போடாம சரு. வந்துட்டான் பெருசா அட்வைஸ் பண்ணுறதுக்கு. அண்ணா, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லம்மா, இதெல்லாம் உனக்காக தான் விட்டுருக்கேன். நீயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஏம்மா இப்படி? நீ வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அப்போ தான் திருந்துவோம். பரவாயில்லண்ணா,
இது எனக்கு பழகிருச்சு. என்னதான் அவர் வெளியே போய் குடிச்சிட்டு வந்தாலும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவார். என்னைக்கு அவருக்கா வேலைக்கு போக தோணுதோ அப்போ இதெல்லாம் மாறட்டோண்ணா. விடுங்க. சரி, இது செலவுக்கு வச்சுக்கோ. சரிண்ணா. ஏதாவது பிரச்சனை சொல்லு, சரியா? ம். நீங்கள் போகும்போது என்ன அந்த கடையில் விட்டுறீங்களா? சரிம்மா, வா. என் பேர் இளையபாரதி. இந்தாம்மா, இது உங்கள் அம்மாவோட நகை. அம்மாவோடதா? ஆமாம். உங்கள் கையில் எப்படி? ஆமாம்மா, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் இந்த நகையை எங்கள் பெரியப்பா கிட்ட வெறும் 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு போனாங்க. அப்புறம் அந்த நகைக்கு வந்து எந்த வட்டியும் வரல, அசலும் வரல. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்து என்ன எதுன்னு கேட்கலான்னு சொல்லி நானும் பைக் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் தான் மச்சான் அவன் உள்ளதாக இருப்பான், இன்னைக்கு வட்டி அசல் குட்டிக்காம விட மாட்டேனான், வைடா. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன்ட்ட வந்து கோவப்படாமல் கேஷுவலாக கேட்கலாம் அப்படின்னு வந்தேன். வந்து பார்த்தேன் உங்கள் அண்ணன் குடிச்சு மாட்டேயாங்க. பவுல் பவுல் எந்திரி, பவுல் 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 எந்திரி, எந்திரி பவுல் பவுல். ஷிட். ஸோ இந்த நேரம் பார்த்து சே, என்ன இவன் கேட்கலான்னு பார்த்தா இப்படி மட்டையா இருக்கான். சே. டேய் டேய், எங்கடா இருக்கீங்க? அவ மட்டையாயிட்டான்டா. அவ கூட ஒரு தங்கச்சி இருக்கா சொன்னல, அவள் எங்கடா இருக்கா சொல்கிறேங்களா? டேய், சரி அவளுக்கு தான் ஒரு தங்கச்சி இருக்காளாமே, சரி அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லி போனேன்.
அவங்க